கோடீஸ்வர வாழ்க்கை, மகாராணி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் நீ நீ மட்டும்தான் கிங்ஸின் காரணம். நீ ஏன் அவளை பார்த்த? நீ ஏன் அவளை பார்த்த? உனக்கு அவளை பிடிச்சது அழகுலயும் சரி அந்தஸ்திலையும் சரி அவளை விட நான் எல்லாத்துலயுமே அதிகமானவா. ஆனா நீ அவளை பார்த்து இன்னைக்கு இந்த ஊருக்கு இல்ல இந்த கோட்டைக்கு அவளை மகாராணியா மாத்திட்ட. உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். இப்ப என்னன்னா இந்த குடும்பத்துக்கு அவளை மகாராணியா மாத்தி வச்சிருக்க. நீ மட்டும் அவளை பார்க்காம இருந்திருந்தா அவ இன்னும் அந்த தங்கத்துக்கு பிள்ளையா ஏதாவது ஒரு எஸ்டிடி புத்திரியோ இல்ல ஏதோ துணி கடையில வேலை பார்த்திருப்பா. ஆனா இன்னைக்கு இந்த கோட்டைக்கு அவளை இளவரசியா மாத்திட்ட. இந்த கோட்டைக்கு இளவரசியாக வைக்கவான்னா நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நீ என்னை ஏறித்து கூட பார்க்கல. நான் இந்த வீட்டுக்கு இந்த செம்பளிங்க கோட்டை சமஸ்தானத்துக்கு நான் தான் மகாராணியா வரணும். நான் தான் இந்த செம்பளிங்க கோட்டைக்கு மகாராணி இளவரசி. நான் தான் மகாராணி, நான் தான் இளவரசி. இந்த கோட்டைக்கும் இந்த சமஸ்தானத்துக்கும் எப்படி இளவரசி ஆகணும்னு எனக்கு தெரியும். வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரத்துல இந்த சமஸ்தானத்துக்கு நான் ராணி ஆகிறேன். எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என்னடா எங்கன்னு புள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போறேன். என் பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு தனி கொடுத்தனும் போறேன். பச்சை பச்சை புள்ளடா. பாரு என்கிட்ட கூட விடமா குடிச்சிருக்கா. வாமா வாமா அப்பா கிட்ட வாமா. தனி கொடுத்தனும் போகணும். நேரம் ஆயிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் வர சொல்லிட்டீங்கன்னா நான் பட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவேன். புள்ளைய அழுத்து பிடிக்காதடா, வலிக்கும். எங்க வாமா, இங்க வா வாமா அப்பா கிட்ட வா. பரவாயில்ல அவன் இங்கே நிக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கட்டும், ஒன்னும் சிரமம் இல்லை, ஒண்ணு இல்லை. என்கிட்ட திறமை கை புள்ளைய தனி கொடுத்துட போகணும். யார் ஆயிட்டுனே அது பச்சை புள்ளடா. என்னன்னு பச்சை புள்ளைய கூட்டிட்டு போறது என்னடா வீட்டுல வேலை பார்க்கும், சாப்பாடு ஆக்கணும், துணிமணி துவைக்கணும். சரி போட்டு வரடா. இங்க இல்ல நான் வரேனே. அண்ணே உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டானே. சிரமமா? சாப்பாடு தானே. இவ திங்கிற ஒரு கிலோ சோத்துக்கு எனக்கு பொங்க முடியாது பாருங்க. நீ பொங்க நல்லா இருக்காது. பிள்ளைக்கு பக்குவமா கொடுக்கணும். அவ ஏற்கனவே ஒரு கிலோ சோறு திம்பா, அதுவே பக்குவமா கொடுக்கணும்டா. நீ எப்படிலாம் பொங்கி எடுத்து கொடுப்ப? அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். என் பிள்ளை ஒரு 10 துணி போடுவாடா, துவைக்கணும்டா. தினம் புது துணி வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பேன்னு தவிர உங்க மகன் துணி துவைக்க மாட்டா. போதுமா? இது அரமனை அழகா இருக்கும். நீ எங்கடா கூட்டிட்டு போற? இது பெரிய அரமனை, நான் கூட்டிட்டு போறது குட்டி அரமனை. அவ்வளவுதான் வித்தியாசம். புழுங்குண்டா பிள்ளைக்கு. இல்லண்ணே விடிய விசிறிட்டுனாலும் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வேணா வந்து வழி அனுப்பிச்சுட்டு என் பிள்ளைக்கு சொல்லி பறிக்க கொடுத்துட்டு நீ அங்கேயும் டேர்ல போட்டுருவேண்ணே. வேண்டாம், என் பிள்ளைய கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போறேண்ணே. நீ மட்டும் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். என்னண்ணே? ஒண்ணு இல்லடா. நான் இப்ப வாயை திறந்து எல்லாரும் முன்னாடி கொடுத்துடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். வாயை திறந்துடக்கூடாது. என்னமா அப்பா கிட்ட வாமா. தெரியுமில்ல என்ன பண்ணுவேன்னு பாத்துக்க. பயம் இருக்கட்டும் நெஞ்சில. கட்டி தங்கம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கணும்ல. இப்படிதான் ஆகும். தங்க பிள்ளை. அண்ணே அண்ணன் தம்பியெல்லாம் வர சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கிளம்புதேன். நம்ம ஊர்ல எந்த தெருல இருக்க போறா? இல்லண்ணே நம்ம தெரு இல்லண்ணே. நம்ம தெரு இல்லையா? நம்ம ஊருக்குள்ள எங்க? நம்ம ஊரும் இல்லண்ணே. பிள்ளை எங்கட கூட்டு போற? பத்திர மதவனை கூட்டிட்டு போறேன். டேய் பிள்ளைய பத்திரண்ணா என்கிட்ட சொல்லாம என் பிள்ளை எங்க கூட்டு போறா? எப்போ என் கையில புடிச்சு கொடுத்தீங்களா அன்னையோட உங்க புள்ள கிடையாது. அவன் என் பொண்டாட்டி. டேய் அதுக்காக எனக்கு உரிமை இல்லைன்னா ஆயிருமா? உரிமை இல்ல. எனக்கு எப்படி நாள் முடக்கானே. டேய் என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல அண்ணே. எங்க கூட்டிட்டு போனாலும் சொல்லிட்டு கூட்டு போடா. கிளம்ப நேராயிட்டு பிள்ளைய நான் பிடிச்சிட்டு கொண்டா. இல்ல இல்லடா நான் கிளம்ப வேண்டியதான். இப்படியே கை பிடிச்சிட்டு அப்படி கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன். அண்ணே ரொம்ப சோதிக்கிறேன்டா. புள்ளைய வச்சுக்கிட்டு தர மாட்டேங்க. தனி கொடுத்துட போல நாங்க இல்லாம எப்படா? தேவையில்லண்ணே. தேவையில்லையா? அப்போ நாங்க எங்க பிள்ளைய பாக்கணும்னா அண்ணே பார்க்ல ஒரு நாள் கண்டிப்பா நாங்க இங்கதான் இருப்போம். பார்க்க ஒரு நாள் அண்ணே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ரொம்ப சோதிக்காதடா. ஒரு என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணே
வார்த்தை ஒரு நாள் வரேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்க கூடயே இருப்பா. அப்புறம் என் வண்டி நான் கூட்டு போயிருந்தேன். மறந்துடாதீங்கண்ணே, வார்த்தை ஒரு நாள் கண்டிப்பா அங்கதான் இருப்பான். டேய் நான் அழுது வேண்டாம், பிள்ளைய குடுறா. நான் தண்ணி கொடுத்துட்டு போகணும், நான் கிளம்புறேன். டேய் எங்களால பார்த்தா உனக்கு பாவம் இல்லையாடா? யார் பாவம்? டேய், எங்க கூட்டு போன சொல்லு, நாங்களும் வருவோம். புள்ள இல்லாம எங்களால இருக்க முடியாது. நீ தண்ணி கொடுத்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாங்க மட்டும் தூக்கும் போது இங்க கிளம்பி வந்துருந்தோம். ஏன் அதுக்கு நான் இங்கே இருந்துட்டு போயிடலாமே? நல்ல ஐடியாவா இருக்குடா, இங்கே இருந்துடா. அண்ணன் வரல பார்க்க மாட்டேன், இப்போ நாங்களும் தம்பின்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். என்ன இல்லடா புள்ள, உனக்கு நல்லா தெரியும்டா. நாங்க அரை மணி நேரம் கூட அவன் இல்லாம இருந்துக்கிட மாட்டான். ஏன்டா அப்படி பண்ற? அதுக்குத்தான் நான் தண்ணி கொடுத்துட போறேன். பாருங்கண்ணே, நான் தண்ணி கொடுத்துட போறேன், நல்ல சரியோட திரும்பி வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரிதான்டா, நீ சொல்லும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா புள்ளைய எங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய அப்பயாவது வந்து பாத்துட்டு போகலடா. டே நீ எப்பவும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாக்கணும்லடா. இங்க எல்லாரும் பொத்தி பொத்தி பாப்போம், நீ அங்க வேலைக்குன்னு போயிட்டேன்னா புள்ளையாட பாப்பா. அண்ணே ஒரு நோட்டி கூட நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன். ஜுவல்லரி ஷாப்பு அங்க போயிடா புள்ள. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்க, எந்த டைமும் நீங்க அவளை என் கூட பாக்கலாம். ஒரு நொடி கூட நான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். எங்க போனாலும் அவ என் கூட இருப்பான். அங்க வந்து பாத்துக்கிடுங்க. பகல்ல வேலை கடையில இருப்பேன், சாயங்காலம் சூப்பர் மார்க்கெட்ல இருப்பேன். இப்படி அங்கங்க நிப்பேன், அங்கேயும் என் கூட தான் இருப்பா. நீங்க சொன்ன மாதிரி அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிடுவேன். அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேனே. சரிடா, டே பிள்ளைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருடா. சரிங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, நான் எது பண்ணாலும் சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல? நிச்சயமா உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் இவ்வளவு வாழ வைக்கணும், நல்லபடியா மகாராணியா வாழ வைக்கணும். செம்பிளிங்க சமஸ்தானம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் அப்பா ஆகணும். அப்பதான் நம்ம சுத்தி நடக்கிற அத்தனை சரிகளையும் நான் முறியடிக்க முடியும். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைச்சு எறியணும். தடைகளை உடைச்சு எறியணும்னா அதுக்கு முன்னாடி நான் அப்பன் ஆகணும். செம்பளிங்க வாரிசு இந்த பூமியில இருக்கணும். அன்னைக்கு செம்பளிங்க என்ன நடந்துச்சோ அதேதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில அப்படியே நடந்துட்டு இருக்கேன். செம்பளிங்க ஐயா வேற, நான் வேற இல்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு அவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்னைக்கு இங்க நடக்குது. அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத என் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு நடக்கிறத வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அவரும் அன்னைக்கு அப்படிதான் அள்ளி மலர ஈஸியா கல்யாணம் பண்ணாரு. அதே மாதிரிதான் நானும் ஈஸியா கல்யாணம் பண்ணினேன். ஆனா அதுக்கப்புறம் சந்ததி எல்லாம் எங்க போச்சுது? அவருக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுது? அது என் மூலமா தான் தாத்தா சொல்ல நினைக்கிறாரு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அண்ணன் சொல்றது எல்லாமே உண்மை. தனக்கும் தான் குடும்பத்திலே நடந்ததுக்கு என்னென்ன காரணம், என்னென்ன நடந்ததுங்கிறத 3வது தலைமுறையில நான் பிறப்ப அப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நேரடியா காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா இன்னும் நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஏதோ நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம், ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கூட வாழ முடியாத நம்ம குடும்பங்கள் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. சொல்ல போனா செம்புலிங்கையா சமஸ்தானத்துல எத்தனை குடும்பங்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு நமக்கு இருக்குன்னு தெரியாது. வரலாறையே மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. நாமளும் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நானும் இவ்வளவு செய்யறதுக்கு 1000 தடை. சந்ததி வரணும்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. என் அப்பா என்ன ஆனாரு? நான் உண்மையிலே எங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளை தானா? இப்படி பல மர்மங்கள் இருக்குன்னு. அவருக்கு என்ன நடந்துச்சு? அத்தை லைஃப்ல என்ன நடந்தது? அத்தை இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன சொல்ல வந்தாங்க? அவங்க எதுக்கு மர்மமான முறையில கொல்லப்பட்டாங்க? எதுவுமே நமக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு. இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க நமக்காக எதுக்கு தியாகம் பண்ணினாங்க? நம்மளை காப்பாத்துறதுக்கு அவங்க பண்ண தியாகங்கள் எல்லாம் வீணா போயிடும். எதிரி இன்னும் சாகல, அவன் பல இடத்துல பரவி கிடக்கான். பாத்தீங்களா, இங்க யாராவது ஒழுங்கா வாழ்றோமா? வாழ முடியல, வாழணும். என் புள்ள வரட்டும், எவன் என் புள்ள வர்றதுக்கு தடையா இருக்கான்னு நான் பாக்கணும். இல்ல சகண்டா, நீ புள்ளி தனியா கூட்டிட்டு போற, அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுனா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். நாங்களாம் கூட இருந்தா உனக்கு பலம் தானடா. பலவீனே பாசமும் உங்ககிட்ட பலவீனம் தானே. நீங்க கூட இருக்க நாளைக்கு என்னால எதுவும் பண்ண முடியல. என்ன எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்கல்ல? வீர சோழ அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். சிலம்பாட்டம் அது இதுன்னு கத்தி எப்படி பிடிக்கிறது வரைக்கும் நான் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஆனா அவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அது என்னால இப்போ கேட்டீங்கல்ல, அவரால் இப்போ ஒரு கத்தி கூட பிடிக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு சாமண்ணே சாரண்ணே கவிதை தோறண்ணே ஏற்கனவே பிரேமண்ணே கத்தி தொடவே மாட்டோம். இப்படி நம்மளுடைய பலம் குறைஞ்சுக்கிட்டே போச்சுது. எதிரி ஈஸி நம்ம குடும்பத்தை தரமட்டமாக்கிடுவோம். அண்ணே சிங்கம்லாம் ஒரே இடத்துல ஒன்னா இருக்க கூடாதுன்னு. சிங்கங்கள்லாம் தனித்தனியா காட்டுல தனித்தனியா உலா வரணும். அப்பதான் மத்தவனுக்கு பயம் வரும். நீங்க பாசத்துல கோலையிட்டே போறீங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்போ சார் என்ன செய்ய வேண்டியது? நான் மாடிக்க தச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் அரசியல போயிட்டாரு, நான் அவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணுதுன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கானுங்க. எப்படியா போச்சுன்னா
சம்பு இந்த கோட்டையை இல்லாம போயிடும். அது வந்து வாரிச பாதுகாக்க நினைக்கிறீங்க, இவளை பாதுகாக்கிறதா நமக்கு வீரம், இந்த குடும்பத்துக்கு கௌரவம் நினைக்கிறீங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒத்த வாரிசுனால ஒட்டுமொத்த பாசத்தையும் உயிரை இவன் மேல வச்சுட்டீங்க. ஒருவேளை அதையும் மீறி எதிரிகளை போட்டுட்டானா? ராஜதங்கம் பாட்டி என்ன தங்க பிள்ளை கிங்ஸப்பா அம்மா எங்க உள்ளதான் இருந்தாலும் நினைக்க பாத்துக்க. சரி நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். ராஜா என்னங்க பாட்டி கிங்ஸ்னப்பாவும் இசையம்மாவும் தண்ணி கொடுத்துன்னு போறாங்கல்ல? ஆமா அதான் ஜானப்பா சாமப்பாலாம் சென்டிமெண்ட் பார்த்துட்டு அழைதா பாத்துக்க. அப்படின்னா புள்ள போகும்போதே நல்ல காரியம் மட்டும் நடக்கணுமா. நீ ஓடிக்கிட்டு போய் எல்லாம் இடிச்சுக்கிட்டோ கீழே விழுந்தா ரத்த கத்த வந்துடக்கூடாது சரியா? கிங்ஸின் அப்பாக்கு சங்கடமா போயிடும். ஓ இவன் விழுந்துடக்கூடாதோ? சரிங்க பாட்டி. அப்பாக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், புள்ள அப்படி கீழே விழுந்துட்டானே நம்ம போறோமேனு சங்கடமா இருக்கும். அப்பா பாவுல நம்ம நாள் கழிச்சு அப்புறம் போன ஆசைப்பட்டிருக்கான். புரிஞ்சுக்கல தங்கம்? புரியுது பாட்டி. இந்த இடத்த விட்டு நான் எந்திக்கவே மாட்டேன் பாட்டி. என் தங்கம் என் வயிறு பிள்ளை வாயனி என் தங்கம் தான் யானி. சரிங்க பாட்டி நான் இங்கே இருக்கேன். சரி தங்கம், அப்பா தண்ணி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சாரணப்பா கவினப்பா கூட நீ வெளியில போ. சரிங்க பாட்டி. அவே அத்தை அழகு போல இருக்கா பாரு. இப்பதான் நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. அழகு போல இருக்கா பாரு. அது இசை தண்ணி கொடுத்தன போறால அதான். எப்பவுமே இப்படியே இருந்தா நல்லாதான் இருக்கும். சரிம்மா அவனை நின்று பேசிட்டு இருந்தானே அது என்னன்னு பாத்துட்டு வரேன். ராஜா இருக்கான், அவன் ஓடிக்கிடி போயிடாம அடிக்கடி பட்டுட்டுனா அவன் கிங்ஸ் மனசு கஷ்டப்படும். இந்த இருப்பான் பாத்துக்க. ராஜா ராஜா அம்மா கிட்ட பேச மாட்டியாடா? சாரிடா அம்மா புத்தி கட்டத்தனமா நடந்துக்கிட்டேன்டா. அம்மா பார்க்க மாட்டியா? அம்மா கிட்ட பேச மாட்டியா? ராஜா சாரிடா அம்மா மன்னிச்சிருடா. அம்மா பண்ண தப்பு தான்டா. இல்லடா பெரிய தப்பு. அம்மா முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்டா. உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சாரிடா ராஜா. ராஜா அப்பா கூட சண்டைனா என்ன விட்டுட்டு போயிருவீங்களா? ராஜா சாரிடா. நான் என்னமா பண்ணுனேன்? அப்பாக்கு உங்க எல்லாத்துக்கும் சண்டைனா என்னைய விட்டுட்டு போனீங்க. அப்பா உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, நான் உங்க புள்ள இல்லை தானே? ஐயோ தப்பு பண்ணிருக்கேன். பச்சை பிள்ளை நான் அம்மானே நினைச்சிருக்கேன். இவன் நான் அம்மான்னு நினைச்சிருக்கேன். நாதான் ஐயோ நீங்க விட்டுட்டு போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா அம்மா? ராஜா அம்மா மன்னிச்சிருடா. அம்மா இனிமேல் இந்த தப்ப பண்ணவே மாட்டேன்டா. எந்த காரணத்தை கொண்டு உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா. நீ என் புள்ளடா, நீ என் புள்ளடா அம்மா. அம்மா பொத்தி கட்டு தரவா நடந்துக்கிட்டேன்டா. ஐயம்மா அழாதீங்கம்மா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கும் போது அதை விட்டுட்டு போயிருக்கேன் பாரு. நான் எவ்வளவு புத்தி கட்டவளா இருந்திருக்கணும். சிங்கக்கட்டி மாதிரி என் பிள்ளைய நான் விட்டுட்டு போயிருக்கேன். சுக்க தங்கு என் புள்ள. அம்மா சத்தியமா இனி எக்காத்த கொண்டு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. நீங்க என்ன விட்டுட்டு போனேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமாம்மா? சாரிடா சாரிடா. பரவாயில்லம்மா இப்போ சொல்றேன்டா. என்ன இந்த வீட்டுல யாரு நான் அடிச்சு பத்தினாலும் சரி நான் போக மாட்டேன்டா. இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இந்த வீடு சொர்க்கம்டா. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இங்க இருக்கவங்களுக்கு பாசம் கட்ட மட்டும் தான் தெரியும், ஏமாத்த தெரியாது. அந்த பாசம் உண்மையான பாசமா மட்டும்தான் இருக்கும், போலியான பாசம் இருக்காது. புரிஞ்சுக்கிட்டேன்டா புரிஞ்சுக்கிட்டேன்டா. அம்மா என் புள்ளடா, நீ என் புள்ளடா. உன்னை விட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டேன். அப்பா விட்டுட்டு போக மாட்டேன். உன்னையும் அப்பா யாரையும் விட்டுட்டு நான் எங்க போக மாட்டேன். செல்லம்மா போக கூடாது. போக மாட்டேன். சரி வா, அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுதேன். என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி ரொம்ப நாள் ஆயிட்டுல. ஆமா இசைக்கு உனக்கு ஒண்ணு போல உருட்டி விடுவேன். அவ இப்ப தனி கொடுத்தனம் போற. அந்த பாக்கியத்தையும் நான் இழந்துட்டேன்டா. அதான்
இருக்கும் போது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்ப நமக்கு சோறு விட்டு நினைச்சாலும் உருட்ட முடியாது. கிடைச்சதை என்னைக்கும் தொலைக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லம்மா. இங்க பாருங்க, கிங்ஸ்னப்பா அப்படி எங்கேயும் கூட்டிட்டுலாம் போக மாட்டாரு. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாரு. சரிடா, சரிம்மா. அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுத. சரிங்கம்மா. சாப்பாடு உருட்ட போறியா? உருட்டு 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 உருட்டு. சாப்பாடு அது சாப்பாடு இல்ல. ஆமா, நீங்க கோலையிட்ட போறீங்க. இவ வாரிசு, இந்த வாரிசை பாதுகாக்கிறது தான் நமக்கு வீரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவளை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கலாம், கண்ணுக்குள்ள வச்சே கடைசி வரைக்கும் பாதுகாக்கலாம் நினைக்கிறீங்க. முட்டாள்தனம் நான் சொல்றேன். முட்டாள்தனம். நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இவ மட்டும் வாரிசு இல்ல, இவன் வயிற்றுக்கு பிறக்கிறதும் வாரிசுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. சரி, இப்படி மேல பாசத்தை வச்சு வச்சு உங்களுக்குள்ள இறக்கணும், மனுஷத்தன்மை எல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ நீங்க வெளியில எங்கேயும் எந்தக்குமே போறது இல்ல. பஞ்சாயத்து வந்தாலும் ஜானனை போறதே கிடையாது. அவருக்கு ஒரு புள்ள அவர் மடியில இருந்தா போதும். இந்த இன்ஜினியர் ஃபீல்ட்ல இவர் மட்டும் தான் கொடி கட்டி பிறந்தாரு. இன்னைக்கு முக்குக்கு முக்கு அவன் வந்துட்டான். ஏன் இவர் புள்ள கொடியே இருந்து நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. முன்னாடி இந்த கோட்டையில இவர் மட்டும் தான் இன்ஜினியர்ல கொடி கட்டி பிறந்தாரு. இவரை எடுத்து ஒருத்தர் கூட இங்க காண்டிட்டு போடல. அது சொல்லுங்க, நீ எங்க இன்ஜினியர் லைன்ல ஒழுங்க போற? இப்ப எத்தனை பேர் உன்னை ஏத்துக்கிட்டா? தேர்தல் வரைக்கும் வச்சுட்டானுங்க. தேர்தல் வச்சு தலைவர் தேர்ந்தெடுக்க போறானுங்க அசோசியேஷனுக்கு. முன்னாடி தேர்தல் யார் வாங்கி வந்தது? இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. சிங்கமா இருக்கவன் எடுத்த சிங்கமா இருக்கணும்னு கொர்ச்சிக்கிற இடத்துல கொர்ச்சிச்சாதான் பயம் வரும். பாக்குற எல்லாருக்கும் பயம் வரணும். கொர்ச்சிக்கணும்னு சிங்கம் கொர்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மத்தவங்களும் பயப்படுவாங்க. எப்ப பார்த்தாலும் புள்ளைய கொண்டுகிட்டு அலைஞ்சிருந்தா இல்ல. இனி நான் உங்ககிட்ட கொடுக்க போறது இல்ல. நீங்க எப்போ பழைய ஜானா வரீங்களோ அப்போ வருவா. எனக்கு பழைய ஜான வேணும். செம்பிங்க மட்டும் உயிரோடு இருந்தது. கோல் துப்பி வந்த மேல பார்த்தேன். அப்பேற்பட்ட வீரனுடைய வம்சம் இப்படியா? வேட்டையன் தெரியுமா? வேட்டையா வரலாறு தெரியுமா? வேட்டையோட ஒரிஜினல் வாரிசு நீங்க. என்ன சொல்ற? ஆமாண்ணே, ஜான வேட்டையோட ஒரிஜினல் வாரிசு. வேட்டையருக்கு ஒரே ஒரு பையன். அந்த ஒத்த பையனுக்கு பிறந்த புள்ள வாங்கியவரு. வேட்டைங்கிறது யாரு தெரியுமா? எப்பவும் வேட்டையாடிக்கிட்டே இருக்கக்கூடியவரு. அவர் உருவத்தையும் அவரையும் பார்த்து ஊரே நடிக்க போச்சுது. அப்பேற்பட்டவருக்கு புள்ளைய பிறந்துட்டு இல்ல, எனக்கு பழைய ஜான வேணும். என்னால ஒத்தையில போராட முடியல. என்னால முடியல. சேவனே மூளைய அப்படி யூஸ் பண்ணுவாரு. எதிரிய இவர் அடிக்கண்டா. இவர் மூளையை யூஸ் பண்ணா போதும். எதிரி சின்ன பண்ணமா போனா. இவர் இப்ப என்ன ஆனான்னு கேளுங்க. அது பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இவர் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா? ரெட்டை வேஷம் போட்டு அழகா நேக்கா எதிரில பந்தாடிட்டு இருந்தாரு. ஒருத்தன் கூட நமக்கு முன்னாடி வந்து நிக்கல. இந்த ஊர்ல தேர்தல் ஒண்ணு நடக்கவே இல்லை. ஏன்னா நாம தான் எல்லாமே. இன்னைக்கு போட்டி போட 15 பேர். வெக்கமா இல்ல நமக்கு? எனக்கு பழைய சாமன் வேணும். பழைய சாமன் வாங்க. உங்க பொண்ணு உங்களை பாப்பா தொரன்னு அவரை பார்த்தாலே ரவுடிங்க சப்ளை பண்ற ஆளுன்னு மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். அவர்கிட்ட இல்லாத அடையாளம் கிடையாது, அவருக்கு தெரியாத வித்தையும் கிடையாது. ஆனா இப்ப டோட்டலா மாறிட்டாரு. மாறலடா, போய் சொல்லாதே. பாதி நாள் ஃபாரின்ல தான் சுத்திட்டு இருப்ப. ஏன்னா உனக்கு அடையாளம் புள்ள அங்கதான். உன்கிட்ட இருக்க அடியால பார்த்துதான் பாதி பேர் நம்மளுக்கு ஏத்து நிக்கிறதுக்கே பயம்தான். அத்தனை அடியாளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சவன் நீ. எந்த நேரத்துல எப்படி எதிரிகளை பந்தாடணும்னு கத்து கொடுத்தவன் நீ. எங்க எப்படி தப்பிக்கணும்னு வித்தைகளை தெரிஞ்சவன் நீ. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில ஹாஸ்டலுக்கு கிளம்பும் இல்ல கூட்டிட்டு போயிருக்க. இவன் இல்லாம ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல. இவா கூட இருக்கானே இப்ப அடியால உன் பக்கத்துல வைக்கிறது இல்ல. ஏன்னா உன் பொண்ணு உன் பக்கத்துல இருக்கா. எவனும் உன் பொண்ணை பாத்திர கூடாது. அதனால அடியால எல்லாம் துறை ஒதுக்கி வச்சுட்டேன். இப்ப அவன் வேற அடியாள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். டோட்டலா ஐயா அப்படியே ஒதுங்கி வந்துட்டு. அப்படித்தானே? அது எனக்கு பழைய தோரணம் வேணும். உன்கிட்ட இருக்க அடியால வச்சுதானே நான் இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தேன். வைர வியாபாரமா இருக்கட்டும், எந்த வியாபாரமா இருக்கட்டும், என்னை எதிர்த்து எவனாலும் இந்த மண்ண நின்னா எனக்கு தெரியாது. இந்த செம்மொழிங்க சமஸ்தானத்தை பார்த்தா மத்தவன் நடுங்கிதான் போகணும். எனக்கு எல்லாரும் நடுங்கணும். என் தாத்தாவுக்கு என்ன நடந்து நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அடுத்த சந்ததி சராசரி மனுஷனா வாழணும். அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதை செய்யணும். என் சந்ததி வாழறதுக்காக என் உசுர பணைய வைக்கிறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். அதுக்கு நாம வீரனா இருக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழும். இல்ல நம்ம செம்பலிங்க சமஸ்தானம் நம்ம தலைமுறை அழிஞ்சா போயிடும். அழிய கூடாது. செம்பலிங்க சமஸ்தானத்துக்கு அழிவா இருக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் இருந்த அறிவு இந்த சாதனுக்கும் கவிழ்த்து இருந்தா எப்பவுமோ எதிர்களை பந்தாடி இருப்பேன். போங்கண்ண, லேட்டா போந்துட்டானுங்க. என்ன இப்போ நாங்க குறைஞ்சு போகலண்ணே. உங்களுக்குள்ள இருக்க அதே வீரம் வேகம் எங்களுக்குள்ள இருக்குது.
உங்களுக்குள்ள ஓடுற தண்டனை எனக்கும் ஓடுது. சொல்லி கொடுக்காம வித்துகளை எங்களால கத்துக்க முடியும். அண்ணே, உனக்காக நாங்க நிப்போம். நம்ம தலைமுறை இந்த பூமியில வரணும்னு இசைக்கும் உங்களுக்கும் போறதுதான் சந்ததின்னு எங்களுக்கும் தெரியும். கொடி கட்டி பறக்கணும் நாங்க சந்ததி இந்த பூமியில. சிங்க குட்டிங்க சுதந்திரமா சுத்தணும். சுத்த வைப்போன்னு நீ சொன்ன மாதிரி ஜானனா இருக்கட்டும், தோழனா இருக்கட்டும், இல்ல சாமனா இருக்கட்டும், அவங்க கோட்டையை புடிச்சிட்டு வந்துட்டு இந்த வீட்டுல தலை நிமிந்தா போதும். புரிஞ்சதுல? உங்க சமஸ்தானத்தை புடிச்சிட்டு தலை நிமிருங்க. தலை நிமிருனா சீக்கிரம் சமஸ்தானத்தை புடிங்க. அதுதான் நானும் சொல்றேன். எப்பவா இருக்கட்டும், என் மாமாவா இருக்கட்டும், உங்க துறையில நீங்க தான் கொடி கட்டி பறக்கணும். சாமமா, ஒருத்தன் கூட அரசியல நிக்கிறதுக்கு பயப்படணும். செம்புலிங்க வாய் செய்யத்து நிக்கிறதானே அவ கொலை நடிக்க போகணும். இப்போ நாமினேஷன் போட்டவங்க கூட தானா வாபஸ் வாங்கிட்டு போகணும். இனி இந்த சமஸ்தானத்தை எதிர்க்கிறவனை எவனும் இருக்க கூடாது. நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு பயப்படல, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பெத்துக்கிறதுக்கு தான் நான் பயந்தேன். ஆமாப்பா, என் மேலே பைத்தியமா இருக்கீங்க. 1 மணி நேரம் காலனா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது. நாளைக்கு நான் குழந்தைங்களை பெத்து போடுவேன். நீங்க இன்னும் சொல்ல தெரியலப்பா, பைத்தியமாயிருவீங்க. பிள்ளைங்களுக்கு முழு தாத்தா வாயனா மாறுவீங்க. இந்த சமஸ்தானத்தை காப்பாத்த மாட்டீங்க. சமஸ்தானத்தை காப்பாத்தாம நான் பெத்த பிள்ளைங்க எப்படி காப்பாத்த முடியும்? அவ அதுக்குதான் போயிருக்கா. நான் நெருங்கி போகும்போதெல்லாம் அவ தடுத்தா. எனக்கு கோவம். அப்பதான் விஷயத்த சொன்னான். என் புள்ள இந்த சமஸ்தானத்துல வீரன்களோட தான் வளரணும்னு சொன்னான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். தான் அம்மா அவ்வளவு பெரிய வீர சொல்லிக்க மரணம் தான் தண்டனையா கிடைச்சது. தனக்கு மரணம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு அவ கணிச்சுட்டா. பொம்மிமாவும் கன்னியா இருக்கும் போது எந்த ஆபத்து வரல. அவங்க கணிசுவானதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்திருக்கு. குழந்தை பெத்தவனை போட்டு தள்ளிட்டானுங்க. அதே நம்ம ஏன் பொண்ணடிக்க வரணுமா? உங்க பொண்ணுக்கு வரணுமா சொல்லுங்கண்ணே. குழந்தை பெத்தவனை போட்டு தள்ளிட்டானுங்கண்ணா சொல்லுங்கண்ணே. இசை எங்கேயோ வளர்ந்தா, அப்படி என் பிள்ளையும் எங்கேயாவது வளர்ந்துமா சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கப்பா, எங்க பிள்ளைங்களும் எங்கேயாவது வளரணுமா? என்ன என் வளர்த்தாக்க காப்பாத்தனா? என் பிள்ளைய எப்படி காப்பாத்தாங்கன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? நீங்களாம் வீரனா இருந்தாங்க மட்டும் தானப்பா என் பிள்ளைய காப்பாத்த முடியும். என் பிள்ளைய நீ காப்பாத்த முடியும். எனக்கு சாவ பார்த்த பயம் இல்ல. ஆனா என் வாரிசு வாழணும். அப்பதான் அடுத்த சந்ததி இந்த பூமியில இருக்கும். செம்பலிங்க வம்சம் இந்த பூமியில இருக்கும். நீங்க கோலையா இருக்கிற வரைக்கும் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். நாங்க கோலைங்க இல்ல. நீங்க கோலை ஆயிட்டீங்கப்பா. இல்ல, நான் கோலை இல்ல. நாங்க கோலைங்க இல்ல. கோலை ஆயிட்டீங்க. சமஸ்தானத்தை பிடிக்கிறோம், அவ்வளவுதானே? நீங்க தான் இந்த சமஸ்தானத்துக்கு அரசியல்வாதியா இருக்கணும். தொழில் வந்துட்டா உங்களை அடிச்சுக்கவே யாருமே இருக்க கூடாதுப்பா. தரமாமா பழைய துறைய வாரேன். என் பேர பிள்ளைங்களையும் செம்புலிங்க சமஸ்தானத்தையும் எப்படி கட்டி காக்குங்கிற வித்தையோட வாரேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு எதிர போட்டுட்டு அத்தனை பேரும் வாபஸ் வாங்குவான். இங்க எந்த கொடி பறந்தாலும் அது நம்ம கொடியா இருக்கணும். எத்திசைக்கு திரும்பினாலும் நம்ம தொழிற்சாலையா தான் இருக்கணும். எங்க திரும்பினாலும் செம்புலிங்க கோட்டைன்னு பச்சை புள்ள வாயிலிருந்தும் வரணும். கண்டிப்பா வரும். செம்புலிங்க வாரிசு கட்டாயம் வேணும். இல்லட்டே ஆயுசெல்லாம் தனி கொடுத்தனா போயிட்டா புள்ள குட்டின்னு தானே போறா. நீயும் காலங்கத்துல ஒரு புள்ள குட்டி பெத்துக்கலாம்லாட்டி இப்படி உன் புருஷனுக்கு பயந்து இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாலேடா. இங்க பாரு, உனக்குன்னு புள்ள குட்டின்றதான் உன் புருஷன் காலையே சுத்தி சுத்தி வருவாரு. நீ இப்படி எத்தனை பண்ணிக்கிட்டு அலைஞ்சா போமா. பிள்ளை எப்ப பத்துக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவன் வளர்க்க போற மாதிரி. இங்க பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, உங்க கடமை முடிஞ்சது, போய்கிட்டே இருங்க. என் புருஷனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதோ எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு. ஏட்டி புள்ளக்குள்ள பெத்துக்கிட்டாங்கன்னாட்டி உன் புருஷன் உன்னைய சுத்தி சுத்தி வருவாரு. சுத்தி சுத்தி வரணுமா? அதுக்கு மேல சுத்தி என்னன்னா அங்க நான் கோக்காவா விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் நக்கல் பச்சு கொண்டு குறைச்சல. இங்க பாரு, புருஷன் உன்னையே சுத்தி சுத்தி வந்தாதான் உங்ககிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். ஒரு மண்ணு வேண்டாம், நான் பாட்டுக்கு நியாத்துக்கு திங்க வைக்க போதும். இல்லட்டி நான் சொல்ல வர காது கொடுத்து கேளமாட்டி. எம்மா, அந்த பரிமளா இல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவ நம்ம 2 ஊர் தள்ளிதான். அன்னைக்கு அவளை தச்சையில பார்த்தேன். அவ முத இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசத்தை நான் பார்த்தேன். அவ என்கிட்ட கேட்கா, இப்படி காலையில உங்க அம்மா வீட்டு வரையா உன் மாமியார் வீட்டு உனக்கு வேலையே இருக்காதாட்டின்னு கேட்கா. அடே, இங்க நான் என்ன வெட்டி மொழிதானு நீ சொல்லு பாப்போம். யாராவது ஒருத்தர் பொங்கி வைப்பவன் நான் பாட்டுக்கு நேரத்துக்கு வக்கனே தின்னுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது தின்னுக்கிட்டு நான் பாட்டுக்கு வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு ஓங்கிட்ட இருந்ததை விட சொல்ல போனா நம்ம வீட்டு இருந்ததை விட இங்கதான் ஃப்ரீயா இருக்கேன். என்னைக்காவது என் புருஷன் ஒரு நாளாவது ஒரு புருஷனை கவனிக்க வேண்டிய முதல்ல கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னதும் கிடையாது. என் மாமியாரும் வெந்நிய போடு காப்பியை போடுன்னு சொல்லி என்ன ஒரு வார்த்தை சொன்னதும் கிடையாது. இல்ல மருமகனா நீ சமைச்சுதான் ஆகணும்னு சொன்னதும் கிடையாது. இங்க பாரு, என் புருஷன் ஒரு ரவுடி பையன். அன்னைக்கு நான் 2-3 ட்ரெஸ்ஸை என் ரூம்ல காட்டி போட்டுட்டு வந்துட்டேன்.
ஆனா அதை மடிச்சு வச்சவரு அவர்தான். அந்த பரிமள சொல்லுதா, அவ புருஷன் போட்ட சாரத்தை கூட அவன் மடிச்சு வைக்க மாட்டானு, என் கையால கூட தொட மாட்டானு. இவதான் செய்யணுமா, மாமியாரு கட்டல. அவ என்ன குழந்தை பெத்துட்டாளா, அவ புருஷன் என்ன அவளை சுத்தி சுத்தியா வாரான். சொல்ல போனா இப்பதான் அவளை விட்டு விலைக்கு போய்கிட்டு இருக்கான். உன் வேலை எது ஒன்று பாத்துட்டு போமே. சும்மா சும்மா குழந்தைன்னு என் குழந்தை வந்தனே அதை அப்படி என்ன தூக்கி நிறுத்திடுமோ. எட்டி உனக்கு மண்டல கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி. நாளைக்கு இல்ல தப்ப சொல்லலட்டி, ஐசைக்கு குழந்தை பிறந்து வச்சுக்கையா, எல்லாரும் அந்த பிள்ளை தூக்கிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாவ. நீ என்ன பாத்துக்கிட்டே இருப்ப. இந்த வீட்டுல ராஜா இருக்கான், என்ன எல்லாரும் தூக்கி அவனை தூரியா போட்டுட்டாங்க. கவினும் சாரனும் தூக்கி சமக்கிறதுக்காகமா அந்த பையல ஒரு இடத்துக்கு கூட விட்டுட்டு போக மாட்டானுவ. ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி கூட்டிட்டு அலைவானுங்க. என் பிள்ளை பிறந்தாலும் என் பிள்ளை அப்படிதான் இருக்க போறான். ஏமா இசை பிள்ளைங்கிறது வேறதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது. ஏன் ஜபாக்காக்கு தான் இப்ப குழந்தை பிறந்திருக்கு. இந்த வீட்டுல யார் தூக்கி வச்சு கொஞ்சாம இருக்கா? ஜான் மாமாவும் எந்திரிச்சோன்னு அந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் தூக்கி கொஞ்சுவாரு. அப்புறம் சாம் மாமா, கிங்ஸி மாமா எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு தான் மத்த வேலையை பாப்பாங்க. நான் முத குழந்தை பெத்துட்டால, இதை இசைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஏன் அதே நேரத்துல தான் ராஜாவையும் எல்லாரும் கொஞ்சுவாங்க. சப்பா, நீ இப்ப குழந்தை பெத்துக்கவே மாட்டியாடி. நீ டார்ச்சர் பண்ணாம இருந்தா போதும் போ. இசை தண்ணி கொண்டு வரல, அவ சாப்பிடக்கன தங்க தட்டுல இங்கதான் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. சரி சரி சரி, அந்த பிள்ளை யாரையும் கிச்சனுக்குள்ள விடாத. சரிம்மா நீ கிளம்பு. இல்லட்டி காலகட்டத்துல ஒரு பேர பிள்ளை பெத்தனா ஏமா, ஒருவேளை எனக்கு குழந்தை வந்தாலும் நீ நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வளர்த்தலான்னு கனவுல நினைக்காத. ஏமாட்டி இந்த சாரன் பையல அவன் ஏற்கனவே என்ன சிட்டா சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னு இங்க உங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போறதெல்லாம் சரிதான். குழந்தை கண்ட பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கொண்டு அங்க பாட்டி வீட்டுல கொண்டு விடுத நீ விட்டிய, அவ்வளவுதானே ஏற்கனவே நீ எச்சரிச்சுட்டு போயிருக்கான். புள்ளாத பையமே, அவ அம்மா அவிய பாட்டி வீட்டுல கொண்டு விட்டதுக்கு அவ அம்மையை பார்த்து கிரிச்சிட்டு அலையுதான். எங்க அத்தை கொண்டு அவ அம்மா வீட்டுல வந்து வளர்த்தனாலதான் இந்த பையன் உள்ளக்கு இந்த குடும்ப வரலாறே தெரியாம போச்சுன்னு கோவத்துல கங்கணம் கட்டிட்டு அலையுதான். பாத்திருப்பியா அவ அம்மையை கண்ணிலே காண விட மாட்டானே. அதான் அந்த நிலைமை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதான், என்னை ஏற்கனவே எச்சரிச்சுட்டு போயிருக்கான். செப்பாக்கா இத்தனை நாள் ஆகுது அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாவ, சான்ஸே இல்லையே. எல்லாத்தையும் எச்சரிச்சுட்டு அலைதான். என் மாமியாரே ஏற்கனவே என்ன சொல்லி வச்சிருக்குது, அவன் கண்ணு முன்னாடி உங்க அம்மா பாட்டெல்லாம் தூக்கி பிள்ளைய கூட்டு விடாத உண்டல ஆக்கி போடுவானு. அதனால எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீ கவலையே படாதம. உனக்கு அதுக்கு இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? அது குழந்தை பிறக்கும் போது பிறக்கும், அப்ப வந்து பார்த்து கொஞ்சிட்டு போமே, சரியா? இத பத்தி பேசாத. நானே நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வழி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் மட்டும் சொன்னேன், மாசம் மாசம் ஆனா நான் அவளை பொங்கி போட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். எங்க பொங்கி போட்டு கனவே நடக்காத. இந்த வீட்டுல தான் இந்த வீட்டு வாரிசு பிறக்கணுங்கிறது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு எந்த ஆசையுமே இப்பெல்லாம் வர்றதே இல்லை. ஐயோ ஐயோ, ரொம்ப சலிச்சுக்காதமே. சரிட்டு உன் புருஷனை பத்தி எவ்வளவு லாட்டி ஆகுது நீ? ஜஸ்ட் ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தியா? ஆமா, இப்படி லைட்டா போய்கிட்டு இருந்தாவ பார்த்தேன். என்னமோ கேட்டியா? என்னமா ஒண்ணும் நான் கேட்கல, ஏதோ பேர பிள்ளைன்னு இன்னும் தூரத்தே பாத்துக்க. சரிமா. என்னடி உங்க அம்மா பேர் எடுத்த மாதிரி போறாவ? பேர பிள்ளை வேணும்னாவ, உண்மை சொன்னேன், அதான் அப்படி போறாவ. என்ன உண்மை சொன்ன? பேர பிள்ளை வேணும்னாவ, சரிம்மா பாத்துக்கலான்னு சொன்னேன். மாப்பிள்ளை பத்தி எவ்வளவு நாள் ஆகுனவ? அது ஒரு வாரம் ஆகுதுமே அப்படின்னு. எப்ப பார்த்தேன்னவ, அப்படி லைட்டா போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன்னு. அதான் எங்க அம்மா அப்படி சாக்காய் போறாவ. அதே உங்க அம்மைக்கு உன் மேல நம்பிக்கை வந்துட்டு. அப்படியா? கண்டிப்பா பேரப்பிள்ள வந்துருங்கிற நம்பிக்கையில அப்படி சாக்காய் போறாவ. நானும் பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதே, அந்த நம்பிக்கை தான். நீ நக்கல் பண்ணுதியோ? நான் கூட உண்மை நினைச்சிட்டு இருக்கேன் போ. என்னத்த சொல்ல ஒண்ணு. சரிடி, கிச்சனுக்குள்ள யாரும் வரலையா? இல்ல இல்லக்கு அம்மா தான் வந்துட்டு போயிட்டாவ. இங்க உள்ள வரல, அதுக்குதான் என்ன நீ காலுக்கு நீ படிட்டு போயிட்டியா? எங்க அம்மையை கூட நான் இங்க விடலையா? யாரும் கிச்சனுக்குள்ள வர விடனே அதையும் நம்ம வீட்டு சாப்பிடுறது இல்ல, நான் வேற யாரையுமே விடல. இங்க பாரு, இங்க யாரு எப்போ யாருக்கு வேலை போவான்னு தெரியாது, புரியுதா? நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாரையாவது விடுவானா? நான் இதை விட்டு நான் அவ்வளவே இல்ல தெரியுமா? சரி சரி, நான் அதை தங்க தட்டு தங்க ஸ்பூனு கிண்ணம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு கவர் பேக்ல மட்டும் எடுத்து வச்சிருவியா? சரி. அது ஒரு பேப்பர்ல கரெக்டா சுத்தி வைக்கணும். பேப்பர்ல சுத்தி அதுக்கப்புறம் அந்த சேனல் போட்டு கட்டிட்டு அந்த போத்தி ஸ்பை ஒண்ணு கடந்துச்சு அதுக்குள்ள வச்சிரு. அவ தட்டெல்லாம் கொண்டுட்டு போறாளோ? எடுத்து வைக்க சொன்னாவே ஏலக்கா எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு போனா பாப்பா, இல்லைன்னா நம்ம போகும்போது கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். கிங்ஸி மாமா ஏதோ சிம்பிளா தானே வாழ போறேன்னு சொன்னாவே, எடுத்து கொண்டு வைப்ப மாட்டி. சரி, நான் பேப்பர் போட்டு எல்லாத்தையும் கட்டி படிக்க வைக்க. சரி. என்னமா சட்டப்பூரி எடுத்து வச்சிட்டே? அப்படி எடுத்து வச்சிட்டேன். அவங்க முன்ன நின்னு பேசிட்டு இருக்காவ, இப்படி சாப்பிட்டு தானே போவாங்க. சாப்பாடு ரெடி ஆயிட்டாங்க? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். இந்த பிள்ளை இப்பதானே நின்னு வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி சமைச்சா?
முத அதனால இனிப்புல இருந்து வைக்கலாம்னு பாத்திருக்கேன். பாயாசம் வச்சிருவோம். சரி பாயாசம் வச்சிரு. நான் வேணா வைக்கட்டுமா? இல்ல இல்ல நானே வச்சுக்கிறேன். சரி பிள்ளை ஏதாவது வேலை இருந்தா கூட நான் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி. இந்த தேங்காய் மட்டில திரி தந்துருங்கண்ணா. சரி கொண்டா திரி தரேன் கொண்டா. பால் பாயாசம் வைக்க போறியா இல்லனா அந்த சிறுபருப்பு பாயாசம் வைக்க போறியா? சிறுபருப்பு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் சிறுபருப்பு பாயாசமே வச்சிரறேன். ஆமாமா அத கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும். அதே வை அதே வை. சரிங்க பெரியம்மா. மகிமா இந்த சிறுபருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலா நல்லா இருக்கும் பாத்துக்க. ஆமா பெரியம்மா. கருப்பட்டி இருக்குது. கருப்பட்டி போட்டு வைக்கட்டுமா? கருப்பட்டி இருக்குது அப்ப மணமா இருக்குமே. அப்போ கருப்பட்டில போட்டு வச்சிருமா இன்னைக்கு? அத போட்டு வைமா நல்லா இருக்கும். இம்மா அந்த தேங்காய்ல அந்த பெரிய பூவை பார்த்து எடுமா. அதான் நல்லா இருக்கும். இதுக்கு பூ கொஞ்சம் நிறைய இருக்கும். சரிங்க பெரியம்மா. தட்டப்போடல விருந்து நடக்குதோ? புது பொண்ணு மாப்பிள்ளைய சாப்பிடுறதுக்கா? ஆமாமா கட்டாயம் சாப்பிடணும்ல. அது இலை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வைக்கும்போது பெரிய இலையில வை என்ன? ஆமாமா அப்படிதான் இலக்கான்னு சொன்னவ. அந்த இலை சின்ன கண்ணு நிக்கி பாரு. அது ஒரு பெரிய இலை இருக்கு பாத்துக்க. குருத்து இலையாவும் இருக்கு பெரிய இலையாவும் வந்து பாத்துக்க. நான் அதை நொடிச்சிட்டு வரட்டுமா? நீங்க தேங்காய் திரி வைங்க. நான் பார்த்து கரெக்டா வெட்டிட்டு வரேன். அப்படியே இன்னும் 2-3 இலை வேற தேவைப்படுது. கொழுக்கட்டை வைக்கணும். அதுக்கு நான் பறிச்சிட்டு வந்துடுறேன். கொழுக்கட்டை வைக்க போறியா? ஆமா பெரியம்மா. அவ இசைக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா சரிம்மா. வாழை இலை பறிக்க போறியா? சரி சரி பறிக்கப்போ. அங்க வச்சு உன் கதைய இல்ல சகுனம் சரியில்லைன்னா அவ தனி கொடுத்தன போக முடியாதுல்ல. வாழைத்தோட்டத்துல பாம்பு அதிகமா இருக்குமே. ஆமாப்பா வாழைத்தோட்டத்துல எக்கச்சக்கம் பாம்பு இருக்கும். மகிமா என்ன பெரியமா? போற நேரத்துல அடுப்பை பத்திச்சுட்டு கிடக்காத. ஏதோ சட்டி கட்டி பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது. சவுன குறவு நினைப்பாவ. எல்லாத்தையும் அமைச்சு போட்டுட்டு நீட்டா ஆக்கிரு. அதுக்கு தான் நானும் அதுக்குள்ள வேலையை முடிக்க நினைச்சேன். வேற ஒரு தும்மல் வந்தாலும் போச்சுது. ஏன்னா ஜான்மாப்பிள்ள எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காவ. சரியா? நல்ல நேரம் சொன்னீங்க பெரியமா. ஆமாமா அடுப்பெல்லாம் அமைச்சு போட்டுரு. சரிங்க பெரியமா. ஒரு கொஞ்சம் வேலை தான் இருக்கு. நான் வந்து முடிச்சிருந்தேன். ஆமாமா முடிச்சிட்டு ஸ்டவ்ல அமைச்சு போடு. கண்ணு வேற சொக்கிக்கிட்டு வருத. கண்ணு சொக்குது. அப்பா கண்ணு என்ன இப்படி சொக்கிட்டு வருது? அத்தி போற நேரத்தில் நம்ம தூங்கி விழுந்துட்டு உடனே ஒன்னாச்சு அத்தம் போடுவாவல. தூங்கப்படாது தூங்கப்படாது. தூங்கப்படாது. நீ கவின் சொல்லும் போது என் உடம்புல அசிங்கமா இருக்கிற மாதிரியா எனக்கு ஃபீலா இருக்குது. உன்னை திட்டும் பார்த்தாச்சு அடிச்சும் பார்த்தாச்சு. என் பேரை சொல்லி கூப்பிடாதடி. நீ கூப்பிட்டா எனக்கு அருவறுப்பா இருக்குது. கைசேரி சொல்றடி உன் வாயால என் பேரை சொல்லி கூப்பிடாதடி. அருவறுப்பா இருக்குது. உனக்கு அசிங்கமாவே இல்லையாடி? நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டது எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இங்க பாரு உன்னை அடிக்க கூட தொடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். கெஸ்டா வந்தியா இன்னும் 2-3 நாள்ல இருந்தியா கிளம்புனியான்னு இரு. பாரு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுத்துறாத. சரி கவின் நான் இன்னைக்கு கிளம்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சுதே. நீ ஒண்ணுமே பேச வேண்டாம். கடைசியா உன்னை பார்த்து பேசணும்னு தோணுச்சு கவின். சோப்போ சாகும் நினைச்சிருந்தவா எப்பவுமோ செத்துருப்பா. எப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணியா அப்பமே செத்துருக்கணும். நீ எல்லாம் என்ன ஜென்மம். உன்னை விட்டுட்டு நான் ஒரேடியா போறேன் கவின். சந்தோஷம் போயிட்டு வா. இனி என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே முடியாது. நீ பார்க்க முடியாத வெகு தூரத்துக்கு நான் போறேன். சரி ரொம்ப நல்லது. திரும்பி வர முடியாத இடத்துக்கு நான் போறேன். சப்போ சரி. கடைசியா உன் முகத்தையே பார்த்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மன்னிச்சுட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம். உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. பாரு நான் உன்னை மன்னிக்கணும் அவசியமே இல்ல. பழைய கவினா ஒரே ஒரு வாட்டி என்ன பாரு கவின். பழைய கவினா? யார் பழைய கவினே? என் கூட படிச்ச என் கவின். சரி மன்னிக்கணும். மன்னிச்சிரு. நான் தெரியாம பாத்துட்டேன். என் கிங்ஸன் ஒண்ணு கணிச்சா சரியா இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து பாருடா அப்போ உனக்கு தெரியும்னு சொன்னான். எனக்கு புரியல. சாரி என் துரதிஷ்டம். உன் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் இங்கிருந்து போயது. இசை இருக்கதான் சொன்னா. இல்ல எனக்கு சரிப்படாதே. ஆமாமா சரிப்படாது. தச்சலா இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நான் வந்ததுனாலதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் வந்த அன்னைக்கு கூட கேஸ் வாட அடிச்சத அது கூட நான் தானே. கிங்ஸி மாமா சந்தேகப்படுதாரு. அவன் சந்தேகம் மட்டும் சரியாதான் இருக்கும். நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீயாதான் இருக்கணும். கவின் நான் அப்பதானே இந்த
வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்புறம் எப்படி இன்னொன்னு எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? சந்தேகப்பட்டாலும் ஒரு ஆள வேண்டாமா? நான் இல்ல, நான் இங்கிருந்து கிளம்புறேன். வேற ஏதாவது அசமா நடந்தாலும் என் மேலதான் பழி வரும். பழியோடு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மகிமா மகிமா கிங்ஸ்லி, சாலூன் சாலூன் சீக்கிரம் வாடா. சாலூன் அந்த பொண்ணு உடம்புல ஒரு நகைக்கிற அளவு கூட கோயம் இருக்கக்கூடாது. போடா. சரவண், இந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்லல. சாலூன் ஒண்ணு இல்ல, நான் தானே இருக்கேன். ஒண்ணு இல்ல, நில்லு. ஒண்ணு இல்ல. ஏய், இருக்கு. யாரும் இங்க வந்துடாதீங்க. சரிடா, பாத்துக்க. வேற ஏற்பாடு பண்ணுது. கோவின் ஊதி பறக்கிறது என்ன? ஒண்ணு இல்ல. உங்களுக்கு காயப்பட்டுட்டா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, உங்களுக்கு காயம் பட்டுச்சுல? ஒண்ணு இல்ல. இப்ப பரவாயில்லையா? ஒண்ணு இல்ல. சரி, நான் போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். எங்க வச்சிருப்ப? என் ரூம்ல இருக்கு. சரி, நான் போய் அன்னிக்கிட்ட சொல்றேன், எடுத்து தருவாங்க. ட்ரெஸ் மாத்து, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். இப்படியா? இல்ல இல்ல. என் அண்ணனுங்க சுத்தமானனுங்க. வீட்டுல ஒரு ஆம்பளை இல்ல. நீ தைரியமா நிக்கலாம். அதுக்கு சொல்லல. இப்படி துணி இல்லாம. ஒண்ணு இல்ல, நில்லு. நான் இப்ப வரேன். உட்காந்துதான் உடம்பெல்லாம். எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்? இல்ல, ஈஸியும் மாமாவும் கிளம்புற நேரத்துல சத்தியமா எனக்கு எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. நான் ஸ்டவ் அமைச்சு 6 மணி நேரம் ஆகுது. ஸ்டவ் வச்சு 1/2 மணி நேரம் ஆகுதா? நான் ஆவணத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டேன். வேணா தங்க பெரியம்மா கிட்ட கேட்டு பாருங்க. ஏற்கனவே தங்க பெரியம்மா சொல்லியிருந்தாங்க ஸ்டவ் எல்லாம் அமைச்சு வச்சிருன்னு. அப்பவே அமைச்சு வச்சுட்டேன். ஏன்னா தாளிக்கு முதக்கும் போதே தும்மல் வந்துட்டாலும் அதுவும் சகன குறைவு தானே. அதனால எல்லா வேலையும் 1 மணிக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்ப இது ஸ்டவ்ல இருந்து பிடிக்கலையா? இல்லங்க, நீங்களாவது நம்புங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஸ்டவ் அமைச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் சமையல் பண்ணும்போது பிடிச்சிட்டு வச்சிட்டு இருக்கேன். இல்ல, சமையல் பண்ணி முடிச்சு 6 மணி நேரம் ஆகுது. வேணா எல்லா பொருளையும் தொட்டு பாருங்க, சூடு கூட ஆறி இருக்கும். எப்படி சொல்ற? சத்தியமா தாங்க சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதுக்கிட்ட அழுதுட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவ? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத. என்னத்துக்கு எங்க அண்ணனுங்க ஊதி பறக்கிருப்பானுங்க. நான் இருக்கேன், பயப்படாத. மகிமா பத்தி எனக்கு தெரியும்.